மூ இந்த பால் குடி. என்னடா காலையிலேயே? ஏய் நேற்று நைட் சாப்பிட்டாரு நீயே, இந்த மாதிரி டைமில் சாப்பிட்டே இருக்கணும். இந்த பால் குடிச்சு படுத்துக்கோ. சரி ஓகே, நீ பால் குடிச்சிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. நான் போய் கிளம்புறேன். ரெஸ்ட் எடுக்கிறதா? உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? சமைக்கணும்ல. ஏய் நீ ப்ரெக்னென்ட் இருக்க மாதிரிட்டியா? இந்த மாதிரி டைம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் நான் காலையில் நேரமே சில சமைச்சு முடிச்சு வச்சிட்டேன். நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போய்க்கிறேன். நீ பொறுமையாக தூங்கி சாப்பிட்டுக்கோ, சரியா? சரி நான் கிளம்புறேன். படுத்துக்கோ. என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? மாத்தா கட்ட போட்டியா? இந்தா ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, மறுபடியும் ஏன் வாங்கிட்டு வந்திருக்க? மார்னிங் ஃபுட்ஸ் எடுத்துக்கோ, ஈவினிங் ஜூஸ் போட்டு குடி. சரியா? இந்த மாதிரி டைமில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வயிற்று குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். சரி. ஏய் நான் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், நீ அப்செட்டாக போயிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏய் சொல்லு, நீ இப்படி இருக்க மாட்டேன், என்னாச்சு? ஏனவி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு நாளாவது ஏன் எவ்வளோ டைம் உடம்பு சரியில்லாமலாம் கூட போயிருக்கு. இந்த மாதிரி என்ன பார்த்துருந்துருப்பியா? இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தோடனே பார்த்து எல்லாம் செய்யறேல்ல, அது மாதிரி தானே எங்கள் வீட்லேயும் வளர்த்திருப்பாங்க. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தோடனே எவ்வளோ மாறிட்டேன்னு பார்த்தேன், அதான்.